இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 4615 இடங்களுக்கு புதிய பணியிட ஆணைகள் எம்ஆர்பியின் மூலம் தரப்பட்டிருக்கிறது. அதேபோல் டிஎன்பிஎஸ்சி மூலம் ஒரு 1055 இடங்கள் தரப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் இதுவரைக்கும் 5270 பேருக்கு கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் பணியாணைகள் தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு புதிதாக 1474 பேருக்கு தரப்படவிருக்கிறது. மொத்தம் இன்னைக்கு எவ்வளவு பேர் இதில் பயனடைஞ்சிருக்காங்கன்னா 36,465 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். இன்னமும் கூட ஒரு 1066 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கு எம்ஆர்பி எல்லாம் முடிச்சிருச்சு. வேலை இதே மாதிரி பணியாணைகள் தரணும். ஆனால் அந்த 1066 பணியிடங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 38 வழக்குகள் இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. 38 வழக்குகள். அந்த 38 வழக்குகளை போட்டவர்களை கேட்டுக்கொள்வேன். ஏன்னா இந்த 1066 பேரோட லைஃப் உங்க கையில் இருக்கு. அவங்கள நீங்க இந்த வழக்குகளிலிருந்து விடுவிச்சீங்கன்னா அந்த 1066 பேர் அரசு பணிக்கு வருவாங்க. நீங்க எதுக்காக வழக்கு போட்டிருக்கீங்கிறத உட்காந்து சிந்திங்க. ஏதோ யாரோ சொல்றாங்கிறதுக்காகலாம் கேஸை போட்டுட்டு உங்களுடைய உரிமை பாதிக்கப்படுமே. ஆனால் நல்ல துறையின் செயலாளர், நல்ல அலுவலர்கள் இங்க வந்து பேசுங்க. இது மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் ஏற்கனவே கூட இதுலேயே கூட பார்மசிஸ்ட்ல விட்டு போனவங்கன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்தாங்க. நான் அவங்கள நேரடியாக வர சொல்லி நம்ம டிஎம்எஸ் அதிகாரிகள்லாம் உட்காந்து அவங்க கூட பேசணும். ரொம்ப திருப்தியாக போனாங்க. அந்த மாதிரி நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் அல்லது எங்களுடைய உரிமை இதன் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நேராக அதிகாரிகளை வந்து பாருங்க. உங்களுக்கு யாரும் உங்களை யாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, உங்கள் கையில் பேச மாட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னா பேசி தீர்த்துக்கணும். 38 வழக்குகளை போட்டிருக்கிறீர்கள். 1066 சுகாதார பணியாளர்கள் நிரப்பப்பட முடியாமல் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு 2250 விஹெச்என் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இவங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 6 வழக்குகள் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 4 பேர் தனித்தனி வழக்குகளும் ஒரு 2 சங்கமும் சேர்த்து ஒரு 6 கேஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இந்த 6 கேஸ் போட்டவங்க வந்து பேசுங்க, செக்ரட்டரி கையில் பேசுங்க. இதில் என்னெல்லாம் உங்களுக்கு சாதகமாக பண்ண முடியுமோ, நியாயமாக பண்ண முடியுமோ, சட்டப்பூர்வமாக பண்ண முடியுமோ அதெல்லாம் துறை செய்ய தயாராக இருக்கு. அந்த 6 கேஸுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சுன்னா 2250 பெண்கள் வாழ்வில் விலக்கேற்றி வைக்கப்படும். அவங்க விஹெச்என்னா போவாங்க. அந்த மாதிரி இப்ப ஒரு 2553 மருத்துவர்கள் இந்த ஆண்டு காலியாகிற மருத்துவர்கள் உட்பட தேர்வுக்காக இன்றைக்கு விண்ணப்பித்தோம். அது அந்த ஜூலை 15ஆம் தேதியோட விண்ணப்பிக்கும் தேதி முடிவுற்றிருக்கிறது. நம்முடைய துறையின் செயலாளர் தலைமையில் கேள்வித்தாள் தயாரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கொஸ்டின் தயாரிக்கிற வேலை முடிஞ்ச உடனே அந்த தேர்வு தேதியை அறிவிப்பார்கள். தேர்வு தேதி முடிஞ்ச உடனே தேர்வில் பங்கேற்றவர்களில் வெற்றி பெற்றவர்களை அடையாளம் கண்டு நான் சொன்னது மாதிரி கம்யூனியல் ரொட்டேஷன் இதெல்லாம் சரியா பண்ணிட்டு அவர்களுக்கும் இதே போன்று ஒரு 2553 மருத்துவர்கள் மிக விரைவில் நியமிக்கப்படவிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னமும் 2553 மருத்துவர்கள், 1066 சுகாதார ஆய்வாளர்கள், 2250 கிராம சுகாதார செவிலியர்கள் என்று பணியிடங்கள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அவற்றில் 2 இனங்களை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் வழக்குகளால் தடைபட்டு நிற்கிறது. எனவே மிக விரைவில் இவைகளுக்கெல்லாம் சட்டப்பூர்வமான தீர்வு காணப்பட்டதற்கு பிறகு இந்த பணியாணைகள் விரைந்து தரப்படும். இதேபோல் கவுன்சிலிங் நடத்தி அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த பணியிடங்களும் நிரப்பப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்